செல்வி சார், இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு, இதனால இந்தியாவில் லாக்டவுன் வருமா? அதான் லாக்டவுன்ன்றதில் விலைவாசி நிறைய வரும், விலைவாசி வரும். கொஞ்சம் சைக்கிள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிங்க, மெட்ரோ யூஸ் பண்ணுறது கற்றுக்குங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நிறைய இதுவாகிடும். ஏன்னா விலைவாசி தான் சமாளிக்க முடியாத விலைவாசி வரும், நீங்கள் நினைக்கவே முடியாத விலைவாசி வரும். அதுக்கு தான் பிரச்சனை. பட் லாக்டவுன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எப்படி ஃபீட் பண்ணுவாங்க? மக்களுக்கு வந்து லாக்டவுன்லாம் இனி கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ கொரோனாலேருந்து ஒன்று கற்றுக்கினீங்கல்ல, 10,000 பேர் வேலை செய்கிற ஐடி கம்பெனிலாம் டக்குன்னு வெளியில் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு வேலை செய்ய கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ பெட்ரோலியம் இதுக்கு வந்து அடுத்த அட்வான்டேஜாக இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ வந்து டைம் நல்லது. எப்படி வந்து ஜிங்கோவிட்டுக்காரங்களுக்கு துட்டு கொடுத்தோம்ல நம்ம கோவிட்ல மாஸ்க்குக்காரங்களுக்கு துட்டு கொடுத்தோம் இல்லையா, அது போல் கோவிலில் வந்து சானிடேஷனுக்காரங்களுக்கு துட்டு கொடுத்தோம் இல்லையா. இப்போ வந்து இவங்க குபேரன் எங்கே திரும்புகிறான்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் பண்ணுறவங்களுக்கு திருப்புறான். ஆமாம், இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணுறது, விறகடுப்பில் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, மற்ற மாற்று இது சோலார் பவரில் எப்படி பண்ணுறது, அது மாதிரி தான் இனிமேல்.